திமுக ஆட்சிக்கு வந்துடுன்னு திமுக உறுதியாக நம்புது. விஜய் தான் முதலமைச்சர்னு அமைச்சரவை பட்டியல் வெளியேற்றியாச்சு. எங்களை எதிர்த்து பேசியவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு சரியான பாடம் எடுக்கப்படும் இப்படின்னு சமூக வலைதளத்தில் வருது. யாரை கேட்டாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், குழந்தைகளே விஜய்க்கு மாமா ஓட்டு போட சொல்லி வீட்டில் அடம் பிடிங்க அப்படிலாம் வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னும் போது நிறைய இடங்களில் வந்துருவாங்களோ அப்படின்னு கூட தோணுது. நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வரமாட்டாருன்னு சொல்கிறீங்க? திமுக வாக்கு வங்கி 25%. அது உடைபடாத வாக்கு வங்கி. அதிமுக வாக்கு வங்கி ஈரோடு கிழக்கில் பல முறை தோல்வி அடைந்தும் 22% நிரூபித்தார் எடப்பாடி. அப்போ அதுவும் 25%. இரண்டையும் நீங்கள் முந்தினால் தான் விஜய் அதிகாரத்துக்கு வர முடியும். திருச்செந்தூர் கோயிலுக்கு போன விஜய் இந்து அல்லாதவர்களுக்கு ஒரு வருகை பதிவேடு இருக்கு, அதில் கைது போடுறார் ஜோசப் விஜய். நான் ஜோசப் விஜய் தான். இதை அங்கே பதிவு பண்ணுறது எதுக்காகுன்னா கிறிஸ்துவர் வாக்கு 3% அப்படியே வரணும். தொண்ணூற்றி 2004 திமுகவே பாஜக ஓட்டு போட்டுச்சா இல்லையா? அப்போ இவர் இந்த மக்களெல்லாம் நம்பித்தானே இந்த கட்சி இருந்தது, திமுக அதிமுக ரெண்டும். அப்போவே பாஜக மீது இருக்கிற பிம்பம் உடைக்கப்பட்டது. பாஜக தீண்டத்தகாத கட்சி அந்த பிம்பம் எது வரைக்கும் இருந்தது? 98 முடிஞ்சு போச்சு. அதிமுக போற எது குத்துனான்? பிஜேபிக்கு தாமரை குத்துனான். நீங்கள் இரவு 12 மணிக்கு பொறுப்பு போடும்போதே அதனுடைய வீரியம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் திமுக வெற்றி பெறுகிற வரை பார்த்துட்டு 4ஆம் தேதிக்கு பிறகு சீமான் அரசியல் இல்லை. 2% வந்துச்சுன்னா அவரும் கடையை மூடிடுவார். பிரேமலதா 10 சீட்டு ஜெயிக்கலைன்னு அந்த அம்மாவும் கடையை மூடிடும். அடுத்து திமுக இப்படி பல தேர்தல் பல விசித்திரமான பல தீர்ப்புகளை கொடுக்க இருக்கிறது. இது 4ஆம் தேதி வரைக்கும் தான் நிறைய பேர் பரபரப்பாக இருப்பாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு சிலர் ஓய்வெடுக்க போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் புனித யாத்திரை போயிருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு போயிருக்காரு, உதயநிதி அவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிருக்காரு. இந்த பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா கோவிலாக போயிருக்காரு. இப்போ முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு, அடுத்தது ஷீரடி போயிருக்காரு. என்ன நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள? ரகசியம் என்ன? சிரிஷாவும் மருதமலைக்கு போயிருக்காங்க. அவங்களும் மருதமலைக்கு போயிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துடுன்னு திமுக உறுதியாக நம்புது. விஜய் தான் முதலமைச்சர்னு அமைச்சரவை பட்டியல் வெளியேற்றியாச்சு. எங்களை எதிர்த்து பேசியவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு சரியான பாடம் எடுக்கப்படும் இப்படின்னு சமூக வலைதளத்தில் வருது. அதிமுக அமைதியாக இருக்குது. எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் என்டிஏ கூட்டணி அமைதியாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் 3 அதிகார மையங்கள் இப்போது தற்சமயம் 2 அதிகார மையங்களுக்கு பதிலாக புதிதாக விஜய் ஒரு அதிகார மையமாக மாறியிருக்கார். இந்த 2 அதிகார மையங்களுமே விஜயுடைய வாக்கு வங்கி, விஜயுடைய அரசியல், விஜயுடைய எதிர்காலம் யாருக்கு அது சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் இப்படி ஒரு கணக்கு தான் தமிழ்நாட்டில் விவாதமாக இருக்குது. சரி, முதல் இடம் கண்டிப்பாக விஜய் வருவதற்கு வாய்ப்பில்லை. 2வது இடம் யார்? 3வது இடம் யார் ஆட்சியை பிடிப்பார்கள்? நான் இதில் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, முதலிடம் வாய்ப்பு இல்லைன்னு ரொம்ப உறுதியாக வேற சொல்லியிருக்கீங்க. யாரை கேட்டாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், குழந்தைகளே விஜய்க்கு மாமா ஓட்டு போட சொல்லி வீட்டில் அடம் பிடிங்க அப்படிலாம் வேற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னும் போது நிறைய இடங்களில் வந்துருவாங்களோ அப்படின்னு கூட தோணுது. நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வரமாட்டாருன்னு சொல்கிறீங்க? திமுக வாக்கு வங்கி 25%. அது உடைபடாத வாக்கு வங்கி.
அதிமுக வாக்கு ஈரோடு கிழக்கில் பல முறை தோல்வி அடைந்தும் 22% நிரூபித்தார் எடப்பாடி. அப்போ அதுவும் 25%. இரண்டையும் நீங்கள் முந்தினால் தான் விஜய் அதிகாரத்துக்கு வர முடியும். அப்போது அதிமுகவுக்கு ஒருத்தன் பிறந்து ஓட்டு போட்டான்னா மரணம் அடைகிற வரை அவன் ரெட்டலைக்கு தான் போடுவான், மாறவே மாட்டான். திமுக வாக்கு வங்கி தான் இப்போ சிதறடிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜோசப் விஜய்ங்கிற பதிவை திருச்செந்தூர் கோயிலுக்கு போன விஜய் இந்து அல்லாதவர்களுக்கு ஒரு வருகை பதிவேடு இருக்குது, அதில் கைது போடுறாரு ஜோசப் விஜய். நான் ஜோசப் விஜய் தான். இதை அங்கே பதிவு பண்ணுறது எதுக்காகனா கிறிஸ்துவர் வாக்கு 3% அப்படியே வரணும். முஸ்லீம் வாக்கு வங்கி அப்படியே வரணும். நான் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இதை அவர் அழுத்தமாக பதிவு பண்ணுவதற்கு இதுதான் காரணம். முஸ்லீம் கிறிஸ்துவ ஓட்டு எங்கே இருக்குது? திமுகவில் இருக்குது. அதில் அதை உடைச்சி எடுக்கணும். இந்த அஜெண்டா யார் கொடுத்ததுன்னா பாஜக கொடுத்தாச்சு. பாஜகவோட வழிகாட்டுதல் படி தான் நடந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா பாஜக இப்போது தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுகவை வரவிடாமல் செய்யணும். இதற்காக அது அதிமுகவை பயன்படுத்துது, விஜயும் பயன்படுத்துது. ஏன்னா அகில இந்திய அரசியலில் இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு பெரிய துன்புறுத்தலாக இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீண்டகால அரசியல், தொலைதூர அரசியல். அப்போ திமுக வரக்கூடாது என்பது அதிமுக மட்டுமல்ல, பாஜகவும் தெளிவாக இருக்குது. இப்போது முதல் ரேஸில் திமுக ஓட்டு தான் சேதாரமாயிருக்கு. அதாவது தலித் இளைஞர்கள் பூரா போயிட்டான், கிறிஸ்துவர்கள் பூரா போயிட்டாங்க. முஸ்லீம் வாக்காளர்கள், பாரம்பரிய முஸ்லீம் வாக்கே இப்போ விஜய் விழுந்திருக்கு. அப்போது திமுகவினுடைய 8-10% வாக்கு குறைஞ்சி போயிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பன வாக்கு பாஜக கூட்டணிக்கு தான் விழுது. 3% பார்ப்பனர்கள் தமிழ்நாடு முழுக்க. இந்த வாக்கு இந்துத்துவா ஆதரவு இந்து மேல் ஜாதி வாக்கு 5%. அது அதிமுக விழுந்திருக்கு. அப்போது அதிமுகவுக்கு வாக்கு உறுதியாகுது, திமுகவுக்கு வாக்கு சேதாரமாகுது. இந்த சேதாரம் அதிகமாக நடத்துகிற ஆள் விஜய், சேதாரம் நடந்த இடம் திமுக. அப்போ அதனால தான் நீங்கள் முதல்வர் ரேஸில் முந்தி இருக்கிறது எடப்பாடி. இரண்டாவது விஜயா திமுகவா என்பது தான் இப்போது இன்றைக்கி வரப்போகிற எக்ஸிட் போல். இந்த எக்ஸிட் போல் நீங்கள் திமுகவும் இப்போ அடையாளமே தெரியாத திமுகவும் எக்ஸிட் போல் எடுக்கிறாங்க. அடையாளமே தெரியாத விஜய் ஆதரவு பெற்ற நிறுவனங்களும் எக்ஸிட் போல் எடுக்குது. தேர்தல் ஆணையமும் எக்ஸிட் போல் எடுக்குது. இந்த 3 வகையாக இருக்கும். இதில் எந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் 2-3 நாளுக்குள்ளே நடந்துடாது. கண்டிப்பாக 2-3 நாளுக்குள்ளே பெரிய மாற்றம் கண்டிப்பாக நடந்துடாது. அப்போது திமுக, அதிமுக, விஜய் 3 பேரில் விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அவர் திரைப்படத்துறைக்கு திரும்ப போகிறார். அப்போ அந்த 5 வருஷமும் அவர் தாக்கு பிடிக்கணும்ல, தாக்கு இல்லை பாஜக தாக்கு பிடிக்க வைப்பாங்க. யாருக்கு எதிராக? திமுக. இப்போ சீமானை பாஜக மறைமுகமாக பயன்படுத்தியதுன்னு இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சா? கண்டிப்பாக 15 ஆண்டு காலம் பின்னணியில் யார் இருந்தா? பாஜக. பார்ப்பன கடப்பாறை எடுத்து பெரியாரை உடைப்பேன், இது யாருடைய வசனம்? இது பாஜக வசனம். சீமா இப்போ சொல்கிறாரு, இத்தனை ஆண்டு காலம் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தார், வெளிப்படையாக இப்போ சொல்லியிருக்காரு. அப்போ தெரிஞ்சு போச்சா? சார் இதில் இன்னொரு பக்கமாக பாருங்க, பார்த்தீங்கன்னா ரகசியமாக கூட்டு வச்சிருக்கிறவங்க கட்சி இப்படி இருக்குது அப்படின்னும் போது வெளிப்படையாகவே அதிமுக வந்து என்டிஏ கூட வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. பாஜகவை வந்து தமிழக மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா இதை? இல்லை, 98 ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்க. அதிமுக போல பாஜக ஓட்டு போட்டானா இல்லையா?
99 2004 திமுகவே பாஜக ஓட்டு போட்டுச்சா இல்லையா? அப்போ இவர் இந்த மக்களெல்லாம் நம்பித்தானே இந்த கட்சி இருந்தது, திமுக அண்ணா திமுக ரெண்டும். அப்போவே பாஜக மீது இருக்கிற பிம்பம் உடைக்கப்பட்டது. பாஜக தீண்டத்தகாத கட்சி அந்த பிம்பம் எது வரைக்கும் இருந்தது? 98ஓட முடிஞ்சு போச்சு. அண்ணாதிமுக போகிற எது குத்துனான்? பிஜேபிக்கு தாமரை குத்துனான். ஹெச் ராஜா எம்எல்ஏ வந்தது யாருடைய ஓட்டு? திமுக ஓட்டு. திமுக ஓட்டு. வாஜ்பாயை பிரதமர் ஆக்கியது யாரு? திமுக. இப்போ உங்களுக்கு தீண்டத்தகாதவர், ஏன் உங்களுக்கு கூட்டணி இல்லை, அதனால நீங்கள் தீண்டத்தகாதவர். உங்களோட கூட்டணி வைத்தால் நட்பு கரம். அப்போ இதை மக்கள் ரசிக்கலை. இப்போ என்டிஏ கூட்டணி பிஜேபி என்பதெல்லாம் மாறி போச்சு. திமுக அதிமுக மாறி மாறி இவர்களை புனிதர்களாக்கி புனித தீர்த்தம் தெளித்து இவர்களையெல்லாம் புனிதராக்கிட்டான். அதனால் பாஜக தீண்டத்தகாத கட்சிங்கிறதெல்லாம் போய் இப்போ பாஜகவை கூட்டணியில் 14% ஓட்டு வாங்கிச்ச. அப்போ மக்கள் அதை மறந்துட்டான். மறக்கடிக்க செய்த பெரும் பொறுப்பு அறிவே இல்லாத அண்ணாதுரைக்கு தான் சார். சார் இப்போ இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் போயிருக்காரு, உதயநிதி பார்த்தீங்கன்னா வெளிநாடு சுற்றுலா போயிருக்காரு, இங்கே விஜய் அவர்கள் கோவிலாக போயிட்டுருக்காங்க. நான் முன்னமே கேட்ட கேள்வி தான். இப்போ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா, நம்ம தான் ஜெயிச்சிருவோம்ப்பா, போய் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஜாலியாக இருக்காங்களா, அப்படி எடுத்துக்கலாமா சார்? ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்களோ? ஏன்னா திமுக ஒரு 10,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கான் தேர்தலுக்கு. தேர்தல் ஆணையம் செலவு பண்ண பணமே 10,000 கோடி தான். அதை விட இவங்க ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இவர்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஆனால் கட்சிக்காரன் பூரா அதிருப்தியில் இருக்கான். திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு பெரிய படையை தயாராக இருக்கு, வெளியே போக. ஆமாம், நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் விஜயோடு பேசிகிட்டு இருக்கார். ஓ, இப்பெல்லாம் சேர்ந்து விஜய் கட்சிக்கு போகிற மாதிரி பிளானா? சரி. திருவொற்றியூர் சங்கர், அவர் சீட்டு கிடைக்கல, அவர் யாரோட பேசிகிட்டு இருக்காரு? விஜயோட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் டி நகரில் பழைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி, அவர் சீட்டு கொடுக்கல, அவர் எங்கே போயிட்டார்? இப்போ எங்கே போக போகிறாரு? அவருடைய மகள் மோனிஷா அந்த அம்மா பொறுப்பெல்லாம் வாங்கிருச்சு. அப்பா சொல்ல மக எப்படி போகும்? அப்போ இங்கே எல்லாம் கதை முடிஞ்சுது, ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிஞ்சுது. நம்ம இனி இங்கே மரம் பட்டு போச்சு, பசுமையான மரம் எங்கே இருக்குது அங்கே தான் பறவைகள் போகும். இதுதான் இப்போ நடக்குது. அப்போது திமுகவுடைய ஆட்டம் பாட்டம் ஒரு ஒரு இறுதி கட்டத்தில் இருக்குது. இதை காப்பாற்றுவது திமுக கையில் இல்லை. இதுதான் இப்போ திமுகவினுடைய அடித்தளமே. கொடைக்கானல் இருந்தாலும் அவர் சூடாக இருக்கார். கொடைக்கானல் எப்படி இருக்கணும்? குளிர்ச்சியாக இருக்கணும். அவன் போன் பண்ணி தலைவர் அவன் கட்சி விட்டு போகிறாங்க, இவன் கட்சி விட்டு போகிறாங்கிறான், அவன் வெளியே போகிறாங்கிறான். ஏண்டா கொடைக்கானலுக்கு வந்தாலும் என்னை சூடு பண்ணுறீங்களா? கொடைக்கானல் போன வரைக்கும் இந்த நிலைமை. நான் அப்போ வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்காரு அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டே போயிருப்பார். ஏர்போர்ட்டோட சுவிட்ச் ஆஃப். எங்கள் அப்பாட்ட பாதுகாப்பா. நான் இங்கே ஊட்டி கொடைக்கானல் குளிரை விட எனக்கு லண்டன் குளிர் தான் ஒத்துக்கும். லண்டன் குளிர் தான் ஒத்துக்குன்னு அவர் லண்டன் போயிட்டார். அவர்களுக்கெல்லாம் டவுன் பஸ் ஏறி இங்கேருந்து நம்ம ராயப்பேட்டையில் இருக்கிற மால், என்ன மால், எக்ஸ்பிரஸ் மாலுக்கு போகிற மாதிரி லண்டன் போகிறதெல்லாம் உதயநிதிக்கு. கண்டிப்பாக சார். எந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்கள் மருதமலை கோயிலுக்கு வேறு போயிருக்கிறாங்க. திடீர்னு என்ன இவங்களுக்கு இவ்வளோ பக்தி சார்? ஏதாவது கணக்கு முடிச்சு போட முடியுமா? அப்படி ஏதாவது இருக்குதா சார்? இல்லை, அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் மருதமலைக்கு நீண்ட நாள் வேண்டுதலாம். நீண்ட நாள் வேண்டும். ஆமாம் ஆமாம். சரி சரி. அப்போது அந்த அம்மா வேலுண்டு வினை இல்லை. அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், தமிழ் கடவுள் தானே கும்பிடணும். ஓ, அவங்க ஆட்சியை பிடிக்க அவங்க உட்பி விஜய் ஆட்சியை பிடிக்கிறா. தமிழ்நாட்டு கடவுள் முருகன் தானே. ஆமாம் சார், கண்டிப்பாக. வட இந்திய கடவுள்லாம் போய் கூப்பிட்டு அங்கேயே ஆட்சியை பிடிக்க போகிறாங்க. அதனால் அந்த அம்மாவுடைய ஐதீகம், அந்த அம்மாவுடைய ஆன்மீக ஆலோசகர்கள், அந்த அம்மாவுடைய ஜோதிட கிரக படம் இப்போ ரெண்டு இணைஞ்சு தானே போகுது. விஜய் திரிஷா தானே. கண்டிப்பாக. அதனால்
ராகன் பண்டிட்டை போன்ற பிரபல ஜோதிடர்கள்லாம் தமிழ் கடவுளை போய் கும்பிட்டுவாமா, கண்டிப்பாக உங்களுடைய விருப்பமானவருடைய விருப்பம் நிறைவேறும். உங்களுடைய விருப்பமானவரோட விருப்பம். அதனால தான் அந்த, ஏன்னா எப்பவுமே பெண்களுக்கு ஒரு பவர் ஜாஸ்தி ஆன்மீகத்தில். அதனால் அவருடைய ஆன்மீக சுற்றுப்பயணம் மருதமலைக்கு போயிருக்காங்க. இது நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு மருதமலைக்கு படியேறி போயிருக்காங்க. கண்டிப்பாக சார். அதே மாதிரி திமுகவினுடைய கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக போகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நேற்றைய தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவில் இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகள் வந்துட்டு திமுக பக்கம் போவதாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு யார் யார் அப்படின்றது. உண்மையா சார் இது? உண்மையிலே விசிகாவிலேருந்து திமுகவுக்கு போகிறாங்களா சார்? இல்லை, அது நீங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்களில் சிந்தனை செல்வனை தவிர 3 பேருக்கு சீட்டே இல்லை. பனையூர் பாபு, SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ். அந்த தலைவர் கட்சி விட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு ராத்திரி 12 மணிக்கு பொறுப்பு போட்டார். ஆளூர் ஷானவாஸ் வந்து அமைப்பு செயலாளர், செந்தில் பாலாஜி பொருளாளர். நீங்கள் இரவு 12 மணிக்கு பொறுப்பு போடும்போதே அதனுடைய வீரியம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் திமுக வெற்றி பெறுகிற வரை பார்த்துட்ருப்பான். திமுக எப்படி வெற்றி பெற்றோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால் அவர்கள் போவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். திமுக ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் இதில் விடுதலை சிறுத்தையிலே தொடரலாம். இப்படி 2 கருத்தில் இருக்காங்க. சில தொண்டர்கள் என்ன பண்ணுறான், இனிமேல் இந்த கட்சியே தேராதியா. கடலூர் மாவட்டத்தில் பல நிர்வாகிகள் வேல்முருகனை போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் நடக்குது. தலைவர்கள் ஸ்டாலினை பார்க்குறாங்க, இடைப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் போன்றவர்கள்லாம் வேல்முருகனை பார்க்குறாங்க. இதுவும் நடக்குது, அதுவும் நடக்குது. 2மே நீங்கள் 4ஆம் தேதிக்கு மேலே வேகம் எடுக்கும், விரைவுபடுத்தப்படும் இந்த அரசியல். ஓகே, 4ஆம் தேதிக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறாங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு சீமான் அரசியல் இல்லை. 2% வந்துச்சுன்னா அவரும் கடையை மூடிடுவார். பிரேமலதா 10 சீட்டு ஜெயிக்கலின்னு அந்த அம்மாவும் கடையை மூடிடும். அடுத்து திமுக. இப்படி பல தேர்தல் பல விசித்திரமான பல தீர்ப்புகளை கொடுக்க இருக்கிறது. இது 4ஆம் தேதி வரைக்கும் தான் நிறைய பேர் பரபரப்பாக இருப்பாங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு பாதி பேர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. சார், இப்போ இருக்கிற அரசியல் களம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமே வரப்போகிறது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற களம் மாறி உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற களமாக மாறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார், விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிறத? இல்லைம்மா, அதாவது திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுன்னா அப்படியே சைலண்டில் போயிடும். களம் எடப்பாடியா விஜயனா மாறும். எடப்பாடியா விஜயான்ற. ஆமாம். ஓகே, நீங்கள் பாஜக எடப்பாடியை கட்டுப்படுத்த முடியாது, விஜயை கட்டுப்படுத்தும். அப்போது பாஜகவினுடைய ஏவலராக விஜய் மாறி விஜய் வைத்து அரசியல் நடக்கும். அப்போது வில்லன் எடப்பாடி தான். வில்லன் எடப்பாடி தான். திமுக கண்டிப்பாக வெற்றி பெறாது. திமுக தோல்வி அடைந்தால் அப்படியே சைலண்டில் போயிடும். எடப்பாடி ஆட்சி அமைந்தால் எடப்பாடி தான் முதலமைச்சர், எதிர்கட்சி விஜய். இந்த அரசியல் தான் இனிமேல் எடுபடும். ஸோ அரசியல் களம் பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.